அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அந்த ராசி பலனுக்கு முன்பு இன்று சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஒன்றரை மாத காலங்கள் சிம்ம ராசியில் இருப்பார். சிம்ம ராசி என்பது சுக்கிர பகவானுக்கு பகைவீடாக வருகிறது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம லக்கணக்காரர்கள் இந்த 1.5 மாத காலம் மிக விழிப்புணர்வோடு இருக்கணும். சுக்கிர பகவானால் ஆசை காட்டி மோசம் பண்ணுவார். அதிக பொருள் விரயத்தை ஏற்படுத்துவார், பண விரயத்தை ஏற்படுத்துவார். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதே போல் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். ஆசையை தூண்டிவிட்டு பேராசை நஷ்டத்தை ஏற்படுத்துவார். அதனால் விழிப்புணர்ந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் சிறப்படைய ராசி பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகம் மிகவும் சிறப்பானது. கும்பம், சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு நட்பு வீடாகும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பெற்றிருந்தாலும் இந்த 1.5 மாத காலம் அவங்களுக்கு விடிவு காலமாக அமையும். சிறப்பான பலனை கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து துளாராசி, விருச்சிக ராசி முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய ராசிகள். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் செலவு அதிகமாக இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் தடங்களும் வேதனைகளும் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விடியறும் நாள், சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் வரவு இரட்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கவலைகளும் மன வேதனைகளும் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் அமைதியாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் வீண் சண்டைகளும் வீண் விரயங்களும் வரக்கூடிய நாள். கவனமாக இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கும், சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் போட்டி போடாமல் இருக்கும். விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் பொருள் நஷ்டம், பண நஷ்டம், மன கஷ்டம் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது, சிறப்பான நாளாக இந்த நாள் செல்லும். இந்த துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல கவனமாக செல்லுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.